என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல். தமிழ் சித்தர் சிட்டி சேனலுக்கும் தமிழ் சித்தர் சிட்டி யூடியூப் சேனலுக்கும் நான் உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ டாரட் கார்டை பற்றி நிறைய விவரங்கள் நம்ம விஷயம் இதில் ஷேர் பண்ண போகிறோம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் சேனலையும் நம்ம தொடர்ந்து வெவ்வேறு வீடியோஸ் போடுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். டாரட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் டாரட் கார்ட்ஸ் வகுப்புகள் எடுக்கிறேன். அந்த வகுப்புகள் பற்றிய விவரங்களை tamiltarottonline.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். மற்ற விவரங்களை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தொடர்ந்து நாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆத்மார்த்த விலங்குகள் சித்தர்ச்சிட்டில், அதாவது டாரட் கார்டு தான் நான் சித்தர்ச்சிட்டுன்னு சொல்கிறேன். ஆத்மார்த்த விலங்குகள் டாரட்டில் நேற்று நம்ம சிறுத்தை பார்த்தோம். இன்னைக்கு மலைப்பாம்பு பார்க்க போகிறோம். மலைப்பாம்பு எதனுடைய சிம்பல்? இது எல்லாமே ஒரு உருவகம் தான், சின்னம் தான். இதை கொண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது என்னன்னு பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பாம்பு குணப்படுத்துதலின் ஒரு அடையாளமாக இப்போது உங்ககிட்ட வந்து பண்டைய காலங்களிலிருந்தே இந்த புனித விலங்கு எப்போதும் மருத்துவமும் குணப்படுத்தும் சக்தியும் கொண்டவர்களுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. இந்த அட்டை நீங்கள் எந்த விதமான நுண்ணறிவு முறை அல்லது குணப்படுத்தும் அணுகுமுறையால் ஈர்க்கப்படுபவராக இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு இயற்கையான குணப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. நீங்கள் இந்த சக்தியை பயிற்சி செய்து உலகிற்கு சேவை செய்ய ஆரம்பிக்க இது மிகச்சிறந்த நேரம். குணப்படுத்துதல் என்பது ஆற்றலை மாற்றும் செயல்முறை. பழங்குடியின மரபுகளில் சிலரிடம் வீழ்ச்சி சடங்குகள் விஷமுள்ள பாம்பால் கடிக்கப்படுவதால் தொடங்கும். அந்த மனிதர் விஷத்தை தங்களுக்குள் மாற்றி உயிர் பிழைத்தால் அவர்கள் குணப்படுத்துபவராகும் பாதையில் பயணிக்க தகுதியானவர்களாக கருதப்படுவார். நாம் அனைவரும் எதிர்மறையான ஆற்றல்களை மாற்றி எங்களை குணப்படுத்த முடியும். ஸோ ஆற்றலை மாற்றுவது தான் குணப்படுத்துவதுடைய முக்கியமான விஷயம். ஆற்றலை மாற்றி எதிர்மறை ஆற்றல் நேர்மறை ஆற்றலாக மாற்றுவது தான் குணப்படுத்துவதில் முக்கியமான விஷயம். இது நம் உடல் நலத்திற்காக மட்டுமல்ல, நம் உறவுகளை மேம்படுத்தவும் கடந்த காலத்திலிருந்து வருகின்ற மன உறுத்தல்களுக்கு விடை காணவும் பயன்படுகிறது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை குணப்படுத்தும் பொழுது நீங்கள் உலகையே குணப்படுத்துகிறது. முதல்ல நம்ம எதை செஞ்சாலும் நாம செஞ்சுக்கணும். அதனால உங்களை நீங்க குணப்படுத்திக்கணும், உங்களை நீங்க மன்னிச்சுக்கணும், உங்களை நீங்க குணப்படுத்திக்கணும். இப்போது நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தால் இந்த அட்டை ஒரு நேர்முறையாக அறிகுறியாகும். விரைவில் நலம் காணும் நம்பிக்கைகள். ஸோ உங்களுக்கு மலைப்பாம்பு செய்தி இன்னைக்கு என்னன்னா, நீங்கள் உங்களையும் பிறரையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டவர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது குணப்படுத்தும் சக்தி தான் மலைப்பாம்பு. நேற்று தன்னம்பிக்கை தான் சிறுத்தை. பயத்தை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோட என்னால் முடியும், எதை சமாளிக்க முடியும் நம்பிக்கையோட தான் சிறுத்தை. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, குணப்படுத்தும் ஆற்றல் எல்லாரையும் குணப்படுத்த முடியும். அதன் முதல் பகுதியை நம்மளே குணப்படுத்துகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நாளைக்கு அடுத்த அட்டை பார்க்கலாம். அடுத்த சித்திர சீட்டு என்னங்க, இந்த ஆத்மார்த்த விலங்குகள் அடுத்த சித்திர சீட்டு டாரட் என்னங்க, டாரட் அட்டை என்னங்க நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.